ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பைபிள் டாக் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். हमारा पिता परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबको इस बाइबल टॉक के कार्यक्रम में स्वागत करते हैं. கடந்த 2 வாரமாக நாம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். पिछले 2 हफ्ते से हम प्रेरितों के काम की उस किताब की ओर हम देखते हुए आए हैं. நிச்சயமாகவே இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு உற்சாகத்தையும் ஒரு எழுப்புதலையும் ஒரு மாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. सचमुच ये किताब जो है हमारे लिए एक बेदारी को एक आश्चर्य कर्म को हमारे जीवन में दे देती है. ஏனென்றால் நாம் பார்த்தோம் இதை யார் எழுதினார், எதற்காக எழுதினார், எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக எழுதினார், யாருக்காக எழுதினார், அதோடைய தரிசனம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே இந்த புத்தகத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியாருடைய கிரியைகள் அதிகமாய் வெளிப்படையாய் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். जरूर इस किताब ने किसके लिए लिखा गया, मकसद क्या है, कौन लिखा, क्यों लिखा, ऐसे इन सारी बातों को जब हम ध्यान करते हैं तो जरूर ये हमारे लिए एक पवित्र आत्मा की कार्य को हमारे जीवन में बढ़ाने के लिए जरूर ये मदद करेगी. இது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். इस किताब की हर एक अध्याय की ओर जब हम ध्यान देते हैं एक बेदारी को बताती है. ரட்சிப்பை பார்க்க முடியும், उद्धार को देख सकते हैं, அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்க முடியும், अद्भुत कामों को देख सकते हैं, கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை பார்க்க முடியும், परमेश्वर की महत्व बातों को इसमें से हम देख सकते हैं. அப்போஸ்தலருடைய அந்த ஊழியத்துடைய வல்லமையை நாம் வெளிப்படையாய் பார்க்க முடியும். प्रेरितों की उस सेवकाई की सामर्थ्य को हम खुले रूप से देख सकते हैं. அப்ப நிச்சயமாகவே இந்த புத்தகத்திற்குள் விசேஷமாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பார்த்து கொள்ள முடியும். तो सचमुच से हम देख सकते हैं प्रेरितों के जीवन में एक जरूर एक अद्भुत है. அந்த ரகசியத்தை நாம் கண்டு கொள்ளும்போது जब उस राज की बातों को अद्भुत को जब हम देख सकते हैं तो நிச்சயமாகவே இதே எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்துல சபையில உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ऐसा ही अद्भुत, ऐसा ही बेदारी हमारे जीवन में कलीसिया में होने के लिए भी कोई संदेह नहीं है. இன்றைக்கு அந்த ரகசியம் என்ன என்று ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். आज वो राज की बात क्या है करके एक बात को हम ध्यान देना चाहते हैं. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஜெபம் தான் இருக்கிறது. और वो कुछ और बात नहीं है, अन्य बात नहीं है, वरन हम सब जानते हैं प्रार्थना. நிச்சயமாகவே அந்த ஜெபத்தினால தேவன் பலத்த கிரியைகளை அங்க செய்திருக்கிறார். इस प्रार्थना के द्वारा ही परमेश्वर वहां पर बहुत बड़ा कार्य को की है. இந்த அப்போஸ்தலருடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையை அங்கு கொண்டு வந்தது. क्योंकि इन प्रेरितों के प्रार्थना इतनी बड़ी सामर्थ्य को वहां पर लाया है. இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளிலே जब प्रभु यीशु मसीह जीवित थे इस दुनिया में, அவர் மரிக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்திலே கூட जब वो मरने के उस समय पर गेत्सेमनी वाटिका में भी அங்கு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். वहां पर प्रभु यीशु प्रार्थना के बारे में बताते हैं. ஆனா அந்த நாட்களிலே சீஷர்கள் அப்படியே ஜெபம் பண்ணினது போல எந்த விதமான காரியங்கள் இங்க எழுதப்படவில்லை. लेकिन वहां पे ये नहीं लिखा उन दिनों में चेलों ने ऐसे बड़ी प्रार्थना की करके. இயேசு கிறிஸ்து தான் தனிமையிலையும் மலையிலையும் அதிகமாய் ஜெபித்து கொண்டதை நான் பார்க்க முடியுது. प्रभु यीशु ही पहाड़ों पे प्रार्थना किया करके हम देख सकते हैं. ஆனால் சீஷர்கள் ஜெபிக்கிற அந்த அவங்ககிட்ட அந்த வாஞ்சை இருந்தது போலவே காணப்படவில்லை. लेकिन हम ये नहीं देख सकते हैं कि चेलों के पास भी वैसा एक उत्साहित था जैसा यीशु मसीह के पास था. இயேசு கெஞ்சுகிறார், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. ஆனால் யாருமே அங்க ஜெபிக்கவில்லை. यीशु मसीह उनसे विनती करते थे, क्या आप 1 घंटे भी उठकर जागकर प्रार्थना नहीं कर सकते? அந்த மறுரூப மலைக்கு போனாரு. वहां पे रूपांतर की पहाड़ पर जब प्रभु यीशु चेलों को ले चले थे, அங்கேயும் அந்த சீஷர்கள் அங்க தூங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியுது. वहां पर भी चेले ने सोते हुए हम पाते हैं. அப்ப அந்த 3 வருடம் இயேசுவோடு கூட இருந்த நாட்களிலே சீஷருடைய வாழ்க்கையில அவ்வளவு ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்துடைய ரகசியத்தையும் ஜெபத்துடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்ல முடியும். इसका मतलब वो 3.5 साल परमेश्वर यीशु मसीह उनके साथ थे. उस वक्त उन्होंने प्रभु यीशु की सेवकाई को या प्रार्थना को अच्छी तरह नहीं समझे. ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்துக்குள்ள வரும்போது, लेकिन जब इस प्रेरितों के काम में जब हम प्रवेश करते हैं, இவருடைய ஜெப வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. इनकी प्रार्थना का जीवन बिल्कुल बदल गया. அவருடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு அங்கமாய் மாறினது.
प्रार्थना उनके जीवन में एक अंग हो गया, एक भाग हो गया करके हम देख सकते हैं। ஜெபமே இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்கிற அளவுக்கு அவங்க வந்து விட்டார்கள். बिना प्रार्थना जिंदगी नहीं करके वहां तक उन्होंने पहुंच गए। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒருவேளை உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கலாம். आपके मेरे जीवन में भी प्रार्थना एक बहुत बड़ा एक युद्ध जैसे लगता होगा। ஜெபம் என்று சொன்னாவே நமக்கு தூக்கம் வரும். जब भी प्रार्थना के बारे में बताते हैं तो हमें नींद आ जाती है। ஜெபம் என்று சொன்னாலே ஒரே போர் அடிக்குது என்று சொல்வாங்க. प्रार्थना बोलते ही हमें नींद आती है या बोर होती है। ஜெபம்னாவே எப்ப முடியும் என்று டைம் பார்த்து கொண்டிருக்கிறோம். प्रार्थना कहते ही हम सोचने लगते हैं कब खत्म होगा। அதெல்லாம் ஒரு நாளோடு இருக்கிறது. ये सारी बातें तो है, ஆனால் இப்பொழுது लेकिन अब இந்த அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? इस प्रेरितों के काम की बड़ी आशीष क्या है पता है? ஒரு ஜெபத்துடைய ஆசீர்வாதம் தான். प्रार्थना की आशीष। இந்த புத்தகம் ஜெபத்திலிருந்து தொடங்குகிறது. ये प्रार्थना, ये किताब प्रार्थना से शुरू होती है। சீஷர்கள் தன்னுடைய ஊழியத்தை ஜெபத்திலிருந்து தொடங்குகிறார்கள். चेलों ने अपने सेवकाई को प्रार्थना की ओर से शुरू की है। பேதுரு தன்னுடைய ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் ஜெபத்திலிருந்து தொடங்குகிறார். पत्रस अपनी सेवकाई को प्रार्थना के ओर से शुरू किया है। அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த ஜெபத்திலிருந்து தொடங்குகிறது. अद्भुत कामें और चिन्हों ने इस प्रार्थना से ही शुरू हुआ है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஜெபம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. बिना प्रार्थना कुछ नहीं है। இன்னைக்கு யூடியூப்ல சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது வேதனையா இருக்கிறது. आज YouTube में कुछ ऐसे बातों को जब हम देखने में आता है तो हमें बहुत ही दुख होती है, वेदना होती है। என்ன பிரசங்கிக்கிறார்கள்? क्या प्रचार करते हैं? நீங்க ஜெபமே பண்ண தேவையில்லை என்று சொல்றார்கள். वो इस तरह प्रचार करते हैं आप प्रार्थना करने की कोई आवश्यकता नहीं। எழுப்புதலுக்கு ஜெபமே பண்ண தேவையில்லை என்று சொல்றார்கள். आप बेदारी के लिए प्रार्थना की कोई जरूरत नहीं करके प्रचार करते हैं। திறப்பின் வாசலில் நிற்க தேவையில்லை, மன்றாட்டின் ஜெபம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். वो आप बीच में खड़े होकर प्रार्थना करने की कोई आवश्यकता नहीं, औरों के लिए अब मध्यस्थ की प्रार्थना की जरूरत नहीं करके कहते हैं। ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறா, लेकिन परमेश्वर यहाँ कहते हैं, கலிலேய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். हे गलीली की लोगों, आप क्यों आकाश की ओर देखते रहते हो? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்னைக்கு நாம ஏன் இங்கேயும் அங்கேயும் பார்க்க தேவையில்லைங்க. आज हमें इधर उधर ताकते रहने की कोई आवश्यकता नहीं। இங்க இருந்து அற்புதம் வருமா, அங்க இருந்து அதிசயம் நடக்குமா, இங்க இருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று யோசித்து பார்க்காதபடி, यहाँ मेरे लिए अद्भुत मिलेगा, वहां से कुछ मिलेगा, ऐसे देखने की कोई आवश्यकता नहीं है। நாம் அந்த மேல் வீட்டின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். लेकिन हमें उस ऊपर मंजिल की, पहला मंजिल की उस अनुभव को आपको मुझको पाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஜெபத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். प्रार्थना की आत्मा को हमें पाना चाहिए। ஜெபமே நம்முடைய ஜீவனாய் மாறட்டும். प्रार्थना ही हमारा जीवन बनना चाहिए। ஜெபமே நம்முடைய சுவாசமாய் மாறட்டும். प्रार्थना ही हमारी सांस बनना चाहिए। ஜெபமே நம்முடைய உயிராய் மாறட்டும். प्रार्थना ही हमारा जिंदगी बनना चाहिए। வேதம் சொல்லுகிறது உண்மைங்க. बाइबल जो बताती है वो बिल्कुल सच है। என்ன சொல்லுகிறது? क्या कहती है? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். आप निरंतर प्रार्थना करो। இது முடியுமா? क्या हो सकता है? முடியும் என்பதற்காகத்தான் வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ये हो सकता है करके कहने के लिए ही बाइबल है। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, இந்த ஜெபத்திற்குள் நாம் போவோமா? इस प्रार्थना के अंदर हम होने पाए। இது அப்போஸ்தலர் புத்தகம் முதல் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது प्रेरितों की पहला अध्याय में जब आप पढ़ते हैं, அவர்கள் ஜெபத்திலிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். उन्होंने प्रार्थना से ही शुरू किया। அது 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, 13वें वचन में, அவர்கள் அங்கே வந்தபோது, எருசலேமுக்கு வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். जब वे वहां पहुंचे तो उस अठारी पर गए जहां पतरस और यूहन्ना और याकूब और अंतरियास और फिलिपुस और तोमा और बरतुलमै और मत्ती और हल्फई का पुत्र याकूब और सामोन जलतेस और याकूब का पुत्र यहूदा रहते थे। 14ஆம் வசனத்துல 14 में, ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். वे सारे प्रार्थना और एक साथ एक चित्त होकर प्रार्थना में लगे रहे। எங்கு ஜெபிக்கிறார்கள்? कहाँ प्रार्थना की? மேல் வீட்டில் ஜெபிக்கிறார்கள். ऊपर मंजिल पे वहां पर प्रार्थना हुई। நம்முடைய வீட்ல ஜெபம் இருக்கிறதா? क्या हमारे घर पे प्रार्थना है? क्या நம்முடைய வீட்ல எல்லா ஆசீர்வாதங்களும் திங்ஸ் இருக்கலாம். हमारे घर पे हर एक आशीषें हो सकती है। அது பெரிய மாளிகை போல கூட காணப்படலாம். या वो बहुत बड़ा महल जैसे भी लगता होगा। ஆனால் வீட்டிற்குள் ஜெபம் இல்லை என்றால், लेकिन घर के अंदर प्रार्थना नहीं है तो ஆசீர்வாதம் கிடையாது, आशीष नहीं है, எழுப்புதல் இல்ல,
बेदारी नहीं है, ரட்சிப்பு இல்ல, उद्धार नहीं है, விடுதலை இல்லங்க. छुटकारा नहीं இந்த है। அப்போஸ்தலருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. इस प्रेरितों के अनुभव को हम नहीं पा सकते। அவர்கள் மேல் வீட்டில் ஜெபித்தார்கள். उन्होंने ऊपर मंजिल पे प्रार्थना की। அந்த மேல் வீடு என்றால் இப்ப கீழே ஏதோ ஒரு வீடு இருக்குது என்று அர்த்தம். ऊपर मंजिल मतलब जरूर नीचे कुछ है। அது கீழே என்னவென்று பார்க்கும்போது उसके नीचे क्या चीज है? அதுதான் தாவீதுடைய கல்லறையா இருந்தது. वही दाऊद का कब्रिस्तान है। தாவீது ராஜா என்பது யூதருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். दाऊद ये यहूदियों के लिए बहुत बड़ा एक राजा था। இன்றைக்கு வரையும் அவருடைய கல்லறைகள் இருக்கிறது, அவர் கல்லறை இருக்கிறது. आज तक उनकी कब्रिस्तान वहां पर है। ஆயிரக்கணக்கான பேர் அங்கு பார்த்துட்டு இருக்கிறார்கள். वहां पर 1000 लोग रोज आकर वहां पर मिलके जाते हैं। அது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல காணப்படுகிறது. वो बहुत बड़ा एक टूरिस्ट जगह भी है। ஆனால் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் लेकिन उन्होंने उस जगह के लिए इतना मुख्य देने से बेहतर அதுக்கு மேல் வீட்டில் ஏறி उसके ऊपर मंजिल पर चढ़कर ஜெபத்துல தரித்திருந்தார்கள். उन्होंने प्रार्थना में लगे रहे। ஹalleluya. हालेलुया। 120 பேர் அந்த வீட்ல கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 120 व्यक्ति लगभग उस घर पे वहां पर प्रार्थना कर रहे थे। இன்றைக்கு உங்க வீட்ல ஜெபம் ஆரம்பிக்கட்டும். आज आपके घर के अंदर प्रार्थना शुरू होने पाए। உங்க வீட்ல ஜெபத்தின் ஆவி இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं आपके घर के अंदर प्रार्थना की आत्मा मंडला सके। அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல प्रेरितों की 3 अध्याय में 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது पहला वचन में அங்கு ஜெப வேளைக்கு 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். पत्रस और यूहन्ना तीसरे पहर प्रार्थना के समय मंदिर में जा रहे थे। முதலாவது வீட்டில ஜெபிக்கிறார்கள், पहले उन्होंने अपने घर के अंदर प्रार्थना की, தேவாலயத்துல ஜெபிக்கிறார்கள். यहाँ पर परमेश्वर की मंदिर में प्रार्थना की। ஆலயத்துல இன்றைக்கு ஜெபம் தேவை. आराधनालय में आज प्रार्थना की जरूरत है। இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லுகிறார். प्रभु यीशु कहते हैं ये मेरा प्रार्थना का घर कहलाएगा करके। இன்றைக்கு ஆலயம் மிகப்பெரிய பெரிய பெரிய ஆலயமாய் போய் கொண்டிருக்கிறது. आज कलिसिया तो बड़ा बड़ा ओथेरा जा रही है। அதற்காக பல ஆயிரம் லட்சங்கள் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். उसके लिए हम कई लाखों रुपया खर्च करते हैं। அதற்கு மேலாக लेकिन उससे बढ़कर நம்முடைய ஆலயத்துல ஜெபம் இருக்க வேண்டும். हमारे आराधनालय में प्रार्थना होनी चाहिए। ஆமென். आमीन। ஜெப ஆவி நம்முடைய ஆலயத்துல இருக்கணுங்க. प्रार्थना की आत्मा हमारे आराधनालय में होना चाहिए। ஆமென். आमीन। இன்னொரு வசனத்தை வாசிக்கும்போது और एक वचन को पढ़ेंगे 7ஆம் அதிகாரத்துல 7वें अध्याय, प्रेरितों के काम 7वें अध्याय 59வது வசனம் 60வது வசனத்தை வாசிக்கும்போது 59 और 60 को जब हम पढ़ते हैं, இங்கு ஸ்தேவான் ஜெபிக்கிறார். यहाँ पर स्तिफनुस प्रार्थना की। எந்த இடத்துல ஜெபிக்கிறார்? कौन सी जगह पर उन्होंने प्रार्थना की? ஒரு ரோட்ல ஜெபிக்கிறார். एक रास्ते में रोड पे எல்லாம் கல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். सारे लोग उसके ऊपर पथराव करने के लिए तैयारी थे। எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உபத்திர நேரத்துல ऐसे एक बड़ी उपद्रव का समय पर அங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். वहां पर स्तिफनुस ने प्रार्थना की। வீட்டுக்குள்ள மாத்திரம் ஜெபம் அல்ல, सिर्फ घर के अंदर नहीं, சபையில மாத்திரம் ஜெபம் அல்ல, सिर्फ आराधनालय में नहीं, ஈவன் ரோட்ல கூட நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். हमें रास्ता में भी प्रार्थना होना चाहिए। நமக்கு உபத்திரம் வருகிற அந்த நேரத்துல கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். जब हम उपद्रव आती है उस समय में भी हमें प्रार्थना करना चाहिए। அடுத்ததாக 16ஆம் வசனத்தை 16ஆம் அதிகாரத்துல 16वें अध्याय में 3வது வசனத்தை வாசிக்கும்போது 3 आयत में 16 का 3 में இல்ல 13ஆம் வசனம் 13 वचन, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் शब्द के दिन हम नगर के फाटक के बाहर ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து नदी के किनारे यहाँ समझकर गए कि वहाँ प्रार्थना करने का स्थान होगा। ஆற்றின் அருகே அங்கு வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடமா, और वो लिखा है वो हमेशा वहाँ पर ऐसा हुआ करते थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சபையில மாத்திர ஜெபம் அல்ல, सिर्फ कलिसिया के अंदर नहीं, வீட்டில மாத்திர ஜெபம் அல்ல, सिर्फ घर के अंदर नहीं, ரோட்ல மாத்திரம் அல்ல, सिर्फ रास्ते पे नहीं, ஆற்றின் அருகே கூட அவர்கள் ஜெபம் வழக்கமாய் பண்ணி கொண்டிருந்தார்கள். उन्होंने नदी के किनारा भी हमेशा के तरह प्रार्थना की। அதே 16ஆம் அதிகாரத்துல वही 16वें अध्याय में 25வது வசனத்தை வாசிக்கும் போது 25वीं आयत को जब पढ़ते हैं तो நடு ராத்திரியிலே उन्होंने आधी रात में பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபம் பண்ணினார்கள். पौलुस और सिलास वहां पर बंदगृह में प्रार्थना की। இங்க தான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி நம்மள பிடிச்சு சிறையில போட்டாலும் அங்கேயும் நம்முடைய ஜெபம் எந்தளவுக்கும் குறைந்தே போக கூடாது. अगर यहाँ तो होते तो प्रार्थना करते हैं करके अगर बंदगृह में डाला जाता है वहां पर भी हमें प्रार्थना कमी नहीं होना चाहिए। ஜெயிலையே நம்முடைய ஜெபம் இருக்கணும். जेल के अंदर भी हमें प्रार्थना करना चाहिए। கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில நம்முடைய ஜெபம் குறைந்து போக கூடாது. पैर बांधे हुए उसी
स्थिति में भी हमारी प्रार्थना कमी नहीं होना चाहिए। நடு ராத்திரியிலே ஜெபிக்கிறார்கள், आधी रात में उन्होंने प्रार्थना की, நடு இரவில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். जब आधी रात में उन्होंने प्रार्थना कर रहे थे। இன்னொரு வேத வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, और एक वचन में जब पढ़ते हैं तो அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 13वें अध्याय पहला वचन में 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கிறார்கள். उन्होंने 90 घंटे प्रार्थना की। சுமார் மதியம் ஒரு 3 மணிக்கு அவர்கள் ஜெபம் ஆரம்பிக்கிறது. इसका मतलब दोपहर को 3 बजे उनकी प्रार्थना शुरू हुआ। நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், 3 மணிக்கு மதியம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? आप दरअसल ध्यान दीजिए, दोपहर को 3 बजे हमारा स्थिति क्या है। ஜெபிக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போகிறார்கள். उन्होंने प्रार्थना करने के लिए आराधनालय के अंदर गए। ஒரு கஷ்டமான நேரத்தை கூட அவர்கள் ஜெபத்திற்கு என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். एक आराम करने का समय को भी उन्होंने प्रार्थना के लिए उन्होंने आयोजन किया है। ஏனென்றால் எலியாவும் இதே நேரத்தில் அங்கு ஜெபிக்கிறார். क्योंकि एलिया नबी भी इसी समय पर वहां पर प्रार्थना कर रहे थे। அங்கு ஜெபத்தின் நிமித்தமாக அங்கு அக்கினி இறங்கப்படுகிறது. उस प्रार्थना के चलते वहां पर आग बरसा। அங்கு ஜெபத்தின் மூலமாக அங்கு அக்கினி இறங்குவதன் நிமித்தமாக எலியாவின் தேவன் கர்த்தரே என்று அறிக்கையிட்டிருக்கிற நாட்கள் அங்கு பார்த்தோம். उसके चलते वहां पर हम देखते हैं कि एलिया का परमेश्वर ये परमेश्वर करके वहां पर लोग चिल्ला उठे। இதே நேரத்தில் தானியேல் ஜெபிக்கிறார். इसी समय पर दानियेल भी प्रार्थना की। அவர் அவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறார். இந்த வேளையும் அவர் தெரிந்து கொள்கிறார் ஜெபத்திற்கென்று. कितने बड़े अधिकारी क्यों ना हो, दानियेल उन्होंने 3 समय को उन्होंने नियुक्ति किया। ये भी एक समय था जब उन्होंने प्रार्थना कर रहे थे। அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆவது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது प्रेरितों के काम 10वें अध्याय में அங்கு ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். यहाँ पर सूबेदार एक है, அவருடைய பேர் கொர்நேலியு. किसका नाम है कुरनेलियुस। அவன் எப்பொழுது ஜெபிக்கிறார்? वो कब प्रार्थना की? 3வது வசனத்துல வாசிக்கும்போது 3 आयत में பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். दिन के तीसरे पहर के निकट। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இவர் எந்த நேரத்தை தெரிந்து கொடுக்கிறார் பாருங்களேன். कुरनेलियुस ने कौन सा समय को उन्होंने नियुक्त किया? மிகப்பெரிய உத்தியோகஸ்தர், बड़े सूबेदार था, ஆனாலும் அந்த கடினமான அந்த மதிய வேலையை அவர் தெரிந்து கொள்கிறார். लेकिन फिर भी इन्होंने तीसरे पहर को कठिन समय को उन्होंने नियुक्त किया। இவர் ஒரு புறஜாதியான மனிதர். ये एक अन्य जाति व्यक्ति था, அந்த நேரத்தை அவர் தெரிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிறார். लेकिन उन्होंने उसी समय को नियुक्त कर प्रार्थना करने लगा। 12வது அதிகாரத்துல 12वें अध्याय में 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 12वीं आयत को जब पढ़ते हैं तो அங்கு மரியாள் வீட்டிலே அங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். यहाँ पर मरियम के घर पे वहाँ पर प्रार्थना की। அங்கு अनेகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். वहाँ पर कई लोग, बहुत लोग मिलकर इकट्ठे होकर प्रार्थना करने लगे। யாருடைய வீட்ல? किसके घर पे? மரியாளுடைய வீட்டிலே. मरियम के घर पे। உங்களுடைய வீட்ல இன்னைக்கு ஜெபம் இருக்க வேணும். आपके घर के अंदर आज प्रार्थना होना चाहिए। எந்த நேரத்துல அவங்க ஜெபிக்கறாங்க தெரியுங்களா? कौन सा समय पर उन्होंने प्रार्थना की? இரவு முழுவதும் அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். पूरे रात उन्होंने प्रार्थना की। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? आज हमारी प्रार्थना कैसा है? 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10वीं आयत में लिखा है, அதுல 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9 पद को जब पढ़ते हैं, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினார். दूसरे दिन जब वे चलते चलते नगर के पास पहुंचे तो दोपहर के निकट पतरस छत पर प्रार्थना करने चढ़ा। 10வது வசனத்துல 10वीं आयत में, அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். उसे भूख लगा, वो भोजन करने के लिए चाहा। அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கையில் जब वे तैयारी कर रहे थे அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். वह प्रार्थना करता था। அப்போஸ்தலனாகிய பேதுரு पतरस प्रेरित जो है ஊழியம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருகிறாரு. अपने सेवकाई पूरा करके घर आया। இந்த ஜோப்பா என்கிற பட்டணம் வீட்டுக்கு வருகிறார். जोपा नगर के अपने घर पर आया। ரொம்ப பசி எடுத்திருக்குது. उनको बहुत भूख लगी, பசியில சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. लेकिन भोजन तो तैयार नहीं था। அப்பதான் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. सब तैयारी हो रही थी। அந்த பசியில இப்பதான் சாப்பாடு ரெடி ஆகல, இன்னும் டைம் ஆகும்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும் நம்மளுக்கு. अगर जब हमें भूख लगती है, अगर खाना भी तैयार नहीं है तो हमें कैसा लगेगा, कितना गुस्सा आएगा। ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு தெரியுங்களா? पतरस ने क्या किया पता है? ஓகே, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்ல போய் அவர் ஜெபம் பண்ணுகிறார். उन्होंने चलो आप खाना तैयार करो करके उन्होंने ऊपर चढ़कर प्रार्थना में बैठा। சாப்பாடை வெறுத்துட்டு கூட அங்க ஒரு ஜெபம். भोजन को
छोड़कर भी वहां पर प्रार्थना करने में बैठा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, அங்க என்ன நடந்தது? वहां क्या हुआ? கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். प्रभु एक दर्शन को दिया, கர்த்தர் ஒரு புதிய ஊழியத்தை एक கொடுக்கிறார். नई सेवकाई को दिया, கர்த்தர் ஒரு புதிய வழியை அங்க திறக்கிறார். परमेश्वर एक नई रास्ता को उनके लिए खोला। கர்த்தர் தன்னுடைய பிளான்களை அங்க பேதுருக்கு அங்க விவரிக்கிறார். परमेश्वर अपनी योजनाओं को वहां पर पत्रस को बता रहे थे। கர்த்தர் தம்முடைய தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஒரு புதிய இடத்தை அங்க காண்பிக்கிறார். परमेश्वर अपने स्वर्ग राज्य को स्थापित करने के लिए एक नई जगह को उनके लिए बताया। புற ஜாதிகளை ரீச் பண்ணும்படியாக கர்த்தர் அங்க தரிசனத்தை கொடுக்கிறார். अन्य जाति के और जाने के लिए प्रभु एक नई दर्शन को नहीं सौंपा। எப்பொழுது? कब? அங்க ஜெபம் பண்ணும்போது, जब वे प्रार्थना करते थे, அங்க ஜெபம் பண்ணும்போது. जब उन्होंने प्रार्थना की। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, உங்க வீட்ல ஜெபம் இருக்கா? आपके घर में प्रार्थना है क्या? தேவாலயத்துல ஜெபம் இருக்கா? आराधनालय में प्रार्थना है क्या? வெளியில ரோட்ல ஜெபம் இருக்குதா? रास्ते में प्रार्थना है क्या? ஆற்று ஓரத்துல ஜெபம் இருக்கிறதா? नदी के किनारे प्रार्थना होती है क्या? கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில ஜெயில்ல கூட ஜெபம் இருக்கிறதா? हाथ पैर बांधे हुए समय पर जेल के अंदर प्रार्थना है क्या? பசியா இருக்கிற நேரத்துல சாப்பாடு ரெடி ஆகல, உங்களுக்கு ஜெபம் இருக்கிறதா? जब आप भूखे होते हैं, भोजन तैयार नहीं है, उस वक्त प्रार्थना आती है क्या? பேதுரு பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. எங்க மார்க்கு மரியாள் வீட்ல அங்க ஜெபம் பண்ணி கொடுக்கறாங்க. முழு இரவும் ஜெபம், அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? पतरस को पकड़कर जेल खाने में डाले थे, तब भी प्रार्थना हो रहा था, और मरियम के घर पे प्रार्थना हो रही थी। ऐसा पूरे रात हमारे ऐसा प्रार्थना होता है क्या? கஷ்டமான நேரத்துல நம்முடைய ஜெபம் இருக்கிறதா? कष्ट के समय पर प्रार्थना होती है क्या? ஹalleluya. हालेलुया। ஜெப ஆவியை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்தருளுவாராக. प्रार्थना की आत्मा को आज प्रभु हमारे बीच में उंडेले। ஆமென், 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 ஹalleluya, हालेलुया। அப்படிப்பட்ட ஜெப ஆவி இன்னைக்கு நமக்கு தேவை. ऐसे प्रार्थना की आत्मा आज हमारे लिए जरूरत है। மேல் வீட்டிலே ऊपर मंजिल पे அங்க இவர்கள் எல்லாரும் वह सारे इकट्ठे होकर ஸ்திரீகளோடு, स्त्रियां के साथ, இயேசுவின் தாயாகிய மரியாளோடு, यीशु मसीह की माता मरियम के அவருடைய साथ, சகோதரரோடு उनकी भाइयों के समेत அவங்க எல்லாரும் கூடி இருந்து ஜெபிக்கிறார்கள். सारे मिलकर वहां पर प्रार्थना कर रहे थे। ஆமென். ஆமென்। இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெப கூடுகை நமக்கு வேண்டுங்க. आज ऐसा एक संगति की जरूरत है। தனிப்பட்ட ஜெபமும் வேண்டும், जरूर हमारे व्यक्ति का प्रार्थना भी जरूरत है। ஒன்றாய் கூடி ஜெபிக்கவும் வேண்டும். हम सारे मिलकर इकट्ठे होकर भी प्रार्थना करनी चाहिए। இங்க 120 பேர் ஜெபிக்கிறார்கள். यहाँ पर 120 व्यक्ति सारे प्रार्थना में थे। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, வெறும் 11 சீசர்கள் மாத்திரம் ஜெபிக்கல. सिर्फ 11 चेला नहीं, வெறும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் மாத்திரம் ஜெபிக்கல. सिर्फ पतरस यूहन्ना और याकूब नहीं, ஏதோ முக்கியமானவர்கள் ஜெபிக்கட்டும், मुख्य मुख्य बड़े बड़े लोग प्रार्थना करें, லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் மாத்திரம் ஜெபிக்கட்டும், और नेता लोग और पासवान लोग प्रार्थना करें, ஆண்கள் மாத்திரம் ஜெபிக்கட்டும்னு இல்லங்க. सिर्फ मर्द प्रार्थना करें, ऐसा नहीं है। சகோதரிகள் சகோதரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். भाई बहन सारे मिलकर वहां पर प्रार्थना में लगे रहे। அப்ப ஜெபம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. प्रार्थना मतलब सबके लिए दिया हुआ एक बात है। ஆமென், ஆமென்। எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். सारे मिलकर प्रार्थना करनी चाहिए। அப்போஸ்தலர் புத்தகம் 12 அதிகாரத்துல प्रेरितों के काम 12वें अध्याय में அங்கு எல்லாரும் சேர்ந்து அங்கு ஜெபிக்கிறார்கள். वहां सारे मिलके प्रार्थना करते थे। அங்க ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த மரியாள் வீட்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியுது. वहां पर मरियम के घर पे छोटा सा बच्ची भी, लड़की भी वहां प्रार्थना करते हुए हम देख सकते हैं। இன்னைக்கு நம்ம ஜெப ஆவி நமக்கு வேண்டுங்க. आज हमारे प्रार्थना की आत्मा की जरूरत है। ஆமென். आमीन। இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது यीशु मसीह के जीवन को जब ध्यान देते हैं तो அவருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிப்பட்ட ஜெபத்தினால நிரப்பப்பட்டிருந்தது. प्रभु यीशु मसीह का पूरा जिंदगी प्रार्थना से भरा हुआ। அவர் தேவகுமார், वो परमेश्वर का पुत्र था। அவர் ஜெபிக்க வேண்டியது அவசியமே இல்லை. उनके लिए कोई आवश्यकता नहीं प्रार्थना करें, ஆனாலும் அவரே ஜெபித்தார் என்றார். लेकिन उन्होंने प्रार्थना की। நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு கடமையா இருக்கிறது. हमें प्रार्थना करना कितना ज्यादा है। எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 3வது அதிகாரத்துல 3 अध्याय में 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 21 और 22 को जब हम पढ़ें, லூக்கா 3:21 22 வாசிக்கும்போது, लूका 3 अध्याय 21 और 22 को हम पढ़ें, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. जब सब लोगों ने बपतिस्मा लिया और यीशु भी बपतिस्मा लेकर प्रार्थना कर रहा था तो आकाश खुल गया। அங்க ஜெபம் பண்ணிருக்கும் போதே ஞானஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
यहाँ पर जब यीशु मसीह बपतिस्मा लिया है उन्होंने प्रार्थना कर रहे थे। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। அப்ப என்ன நடக்குது ஜெபம் பண்ணும்போது तो प्रार्थना की तो क्या हुआ? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார்। पवित्र आत्मा शारीरिक रूप में कबूतर के समान उस पर उतरा இரண்டாவது வானம் திறக்கப்பட்டது। और आकाश खुल गया। மூன்றாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது। तीसरा आकाशवाणी हुई। ஆமென் आमीन। நல்லா கவனிங்க। ध्यान से सुनिए। நாம் ஜெபிக்கும்போது जब हम प्रार्थना करते हैं तो என் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார்। मेरे ऊपर पवित्र आत्मा उतरते हैं। எந்த இடத்துல ஜெபிக்கிறா? जहाँ पर அந்த யோர்தான் நதியிலேயே அங்க ஜெபித்துட்டு இருக்கிறார் பாருங்க। वहाँ पर यरदन नदी में ही प्रार्थना की। ஆமென் आमीन। நல்லா கவனித்துக் கொள்ளுங்க। ध्यान से सुने। நம்ம ஜெபிக்கும்போது जब हम प्रार्थना करते हैं ஆவியானவர் நம்ம மேல இறங்குகிறார்। पवित्र आत्मा उतरते हैं। நான் ஜெபிக்கும்போது जब मैं प्रार्थना करती हूँ இந்த வானம் திறக்கப்படுகிறது। आकाश खुल जाती है। எலியா ஜெபம் பண்ணும்போது जब एलिया ने प्रार्थना की வானம் திறக்கப்பட்டு அக்கினி வந்தது। आकाश खोलकर वहां से आग बरसा। எலியா ஜெபிக்கும்போது जब एलिया ने प्रार्थना की வானம் திறக்கப்பட்டு மழை பொழிந்தது। आकाश खोलकर वहां पर बरसात हुई। அப்ப நான் ஜெபிக்கும்போது जो मैं प्रार्थना करता हूँ இந்த तो வானம் திறக்கப்படும்। ये आकाश खोलना चाहिए। அப்ப வானம் திறக்கப்பட்டது என்றால் आकाश खुल जाती है तो அங்கிருந்து என்னமோ ஒன்று வரப்போகுது। वहां से कुछ आने वाली है। நம்மளுக்கு ஒரு பெரிய அழைப்பு வரப்போகிறது। हमारे एक बहुत बड़ा बुल्लाहट आने वाली ஒரு है। மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது। एक बहुत बड़ा आशीष आने वाली है। புறா பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குறதை நான் பார்க்க முடியுது। पवित्र आत्मा वहां पर उतरते हुए हम देख सकते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் கூட இணைகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த ஜெபத்துல பெற்றுக்கொள்ள முடியுது। पवित्र आत्मा के साथ मिलने वाली एक बहुत बड़ी सौभाग्य को हम वहां पर पा सकते हैं। இன்னைக்கு ஆவியானவர் கூட நெருங்கி போகணுமா? आज हम पर पवित्र आत्मा के साथ हमें नजदीक पहुंचना है क्या? அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணுமா? उनकी आवाज को हमें सुनना है क्या? நாம் ஜெபம் பண்ணுவோம்। हमें प्रार्थना करनी நாம் चाहिए। ஜெபம் பண்ணுவோம்। हमें प्रार्थना करनी चाहिए। இன்னொரு வசனத்தை வாசிப்போம்। और एक वचन को पढ़ें। மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार 1 அதிகாரத்துல எடுத்துக்கொள்வோம்। पहला अध्याय को निकालें। அதுல 35வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது 35वीं वचन को जब हम पढ़ते हैं மார்க் 1ல 35 வாசிக்கும்போது मरकुस पहला अध्याय का 35वीं वचन। அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்। भोर को दिन निकलने से बहुत पहले वह उठकर निकला और एक जंगली स्थान में गया और वहां प्रार्थना करने लगा। முதலாவது இயேசு ஜெபிக்கும்போது पहले प्रभु यीशु मसीह जब प्रार्थना करते थे வானம் திறக்கப்பட்டது। आकाश खुल जाती थी। ஆவியானவரோடு கூட இணைந்து கொண்டார்। उन्होंने पवित्र आत्मा से मिल गया। இரண்டாவதாக दूसरा எப்படி ஜெபிக்கிறார்? उन्होंने कैसा प्रार्थना की? அவர் அதிகாலையில் भोर को இருட்டோடு எழுந்து புறப்பட்டு दिन निकलने से बहुत पहले ஒரு இடத்துக்கு போய் அங்க ஜெபம் பண்ணுகிறார்। उन्होंने वहां पर जंगल के स्थान में जाकर प्रार्थना की। அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या है? அந்த டேல उस दिन में தன்னுடைய வேலையை செய்வதற்கு முன்பாக अपने कामों को शुरू करने से पहले தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக अपनी सेवकाई को शुरू करने से पहले ஜனங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக लोगों से मिलने से पहले ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாக लोगों से बातें करने से पहले சர்வ வல்லவரிடத்துல பேசும்படியாக அங்க போயிட்டாரு। उन्होंने सर्वशक्तिमान परमेश्वर से मिलने के लिए निकले। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के प्रिय ஒரு लोग முடிவு எடுப்போமா? आज हम एक निर्णय लें क्या? நாளைக்கு காலையில कल सवेरे எங்க भोर को எங்க குடும்பத்தாரோட பேசுவதற்கு முன்பாக आप अपने सारे परिवार से बातें करने से पहले வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக अपनी सेवका कार्य को शुरू करने से पहले என் போனை பார்க்கிறதுக்கு முன்பாக अपने फोन को देखने से पहले நான் தேவனை பார்க்கணும்। हम परमेश्वर को देखें। அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும்। उसकी उपस्थिति को ताकते रहें। ஆமென் आमीन। நிச்சயமாய் அந்த நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்। जरूर वो पूरे दिन हमारे लिए एक आशीष से भरा हुआ दिन होगा। அது மாத்திரமல்ல इतना ही नहीं இன்னொரு வசனத்தை வாசிப்போம்। और एक वचन को हम पढ़ें। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்। 5वें अध्याय का और पलटें। அதுல 15வது வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 15 और 16वीं आयत को जब आप पढ़ें। அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு அவராலே தங்கள் பிணிகளை நீக்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள்। परंतु उसकी चर्चा और भी फैलती गई और भीड़ की भीड़ उसकी सुनने के लिए और अपनी बीमारियों से चंगे होने के लिए इकट्ठी हुई। இங்க இயேசு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாய் மாறிட்டார்। यहाँ पर प्रभु यीशु बहुत बड़ी
फेमस हो गए। அநேக ஜனங்களுக்கு அவர் இப்ப தேவைப்படுகிறார். कई लोगों के लिए अभी यीशु मसीह की जरूरत है। பயங்கரமான பிஸி ஆயிட்டார். बहुत बिजी हो गई। ஏகச்சக்கமான குணம் சுகம் விடுதலை ஆயிட்டு இருக்கிறது. छुटकारा हो रही है, बीमारी चंगे हो रही है, लोग ऐसे बहुत सारा प्रभु यीशु मसीह का चर्चा वहां पर फैलती गई। சொல்ல போனா அவருடைய மினிஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு லெவல்ல போயிருச்சு தான் சொல்ல முடியும். इसका मतलब प्रभु यीशु मसीह की सेवा का बहुत बड़ा एक ऊंचे स्थान में हो गया। சொல்ல போனா டைமே இல்லையா. इसका मतलब प्रभु यीशु मसीह के पास कोई समय भी नहीं है। திரளான ஜனங்கள் இப்ப வந்துட்டாங்க. भीड़ की भीड़ उसको सुनने के लिए आ रही है। சுகத்திற்காக வந்துட்டாங்க. चंगाई के लिए, அவருடைய வசனத்தை கேட்கணும் வந்திருக்காங்க. वचन सुनने के लिए, விடுதலைக்காக வந்துட்டாங்க. छुटकारे के लिए आते हैं। பட் இந்த இயேசு என்ன செய்றாரு? लेकिन यीशु मसीह क्या की? அப்பா இவ்வளவு பெரிய கும்பல் வந்துருச்சுப்பா. बहुत बड़ा भीड़ आ गया। இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்க போடலாம். यहाँ पर हमें एक बहुत बड़ा सभा को हमें करना चाहिए। அப்படிலாம் அவர் செய்யல. ऐसा उन्होंने नहीं सोचा। அடுத்த வசனத்துல அவர் என்ன செய்றாரு? आगे वचन में प्रभु यीशु क्या की है? அவரோ परंतु வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். वह जंगलों में अलग जाकर प्रार्थना किया करता था। ஒருவேளை என் வாழ்க்கையில நான் எவ்வளவு பிஸியானா இருந்தாலும் சரி, मेरे जीवन में अगर मैं जितने भी बिजी क्यों ना हो, மிகப்பெரிய வொர்க் என் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, बहुत बड़ा कार्य मेरे सामने क्यों ना हो, மிகப்பெரிய ஃபேமஸான மனிதனா நான் மாறிட்டாலும் பரவாயில்ல, अगर जितना भी बड़े व्यक्ति में बन गया क्यों ना हो, 1000 பேர் வந்து எனக்காக வெயிட் பண்ணணும்னு நின்னுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, अगर 1000 लोग मेरे लिए इंतजार करते क्यों ना हो, இயேசு என்ன பண்ணாரு? यीशु मसीह ने क्या की? இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் அப்படியே வச்சிட்டு அங்க போய் தனிமையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ये सारे चीजों को उन्होंने छोड़कर उन्होंने अलग जाकर प्रार्थना की। ஆமென். ஹalleluya. हालेलुया। இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவைப்படுகிறது. यही आज हमारे जीवन में जरूरत है। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को भी पढ़ें। அதே லூக்கா 4 அதிகாரத்துல, लूका 4 अध्याय 6 அதிகாரத்துல 6वीं अध्याय में அதுல 12 வசனத்தை வாசிக்கும் போது 12वीं पद को पढ़ेंगे। 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவு முழுவதும் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். लूका 6 का 12 में उन दिनों में वह पहाड़ पर प्रार्थना करने गया और परमेश्वर से प्रार्थना करने में सारी रात बिताई। பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். जब दिन हुआ तो उसने अपने चेलों को बुलाकर उनमें से 12 चुन लिए और उनको प्रेरित कहा। இங்க என்ன பார்க்கிறோம்? यहाँ पर क्या देखते हैं? தன்னுடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்க போகிறது. இங்க प्रभु यीशु मसीह की अपनी सेवकाई में एक बहुत बड़ा समय था। தன்னோடு இருக்கும்படியாக अपने साथ रहने के लिए சில பார்ட்னரை அவர் தெரிந்து கொள்கிறார். कुछ ऐसे अपने सह लोगों को उन्होंने चुन लिया। அவர்கள் தான் சீஷர்கள் என்கிற அப்போஸ்தலர்கள். वही चेला या प्रेरित है। இந்த சீஷர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்துல கூட जब इन्होंने अपने चेलों को चुन रहे थे उसी समय में இயேசு என்ன பண்ணுகிறார்? प्रभु यीशु क्या करते थे? ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு उन्होंने सारी रात परमेश्वर से प्रार्थना किया। அடுத்த நாள் காலையில வந்து 12 பேரை தெரிந்து கொள்கிறார். फिर दिन में वो आकर चेले को चुन लिया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல சரியான முடிவு எடுக்க வேண்டியது நிர்பந்தத்துல வந்திருக்கோம். आज अपने जीवन में हम कई बातों में हमें निर्णय लेने की जरूरत पड़ती है। யாரை தெரிந்து கொள்வது? हम किसको छुएं? சரியான மாப்பிள்ளை அல்லது பெண்ணை, சரியான வேலையை, சரியான ஏரியாவை, பிசினஸை, படிப்பை நிறைய தெரிந்து கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. सही लड़की या सही लड़का को चुनना चाहिए, सही नौकरी को चुनना चाहिए, सही क्षेत्र में रहना चाहिए, सही व्यापार को चुनना चाहिए। ऐसे कई बातें हमारे जीवन में होती है। நம்ம இதற்காக பல ஆயிரம் யோசனைகளை கேட்கிறோம், நல்லது தான். इसके लिए हम कई लोगों से हम सवालों को लेते हैं, एडवाइस लेते हैं। இதற்காக நம்ம கூகுளை யூஸ் பண்ணுகிறோம், அதுவும் நல்லது தான். इसके लिए हम गूगल को इस्तेमाल करते हैं, अच्छी बात है। பட் தீர்மானத்திற்கு செய்வதற்கு முன்பாக लेकिन हमें निर्णय लेने से पहले தேவனோடு உறவாட கொள்ள வேண்டும். परमेश्वर से हमें बातें करनी चाहिए। அப்போதான் நிச்சயமாகவே எழுந்து பிரசங்கிக்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலர்களை, பேதுருகளையும் யோவான்களையும் நாம் எழுப்ப முடியும். तब ही ऐसे उठकर खड़े होकर प्रचार करने वाले पत्रस को, यूहन्ना को हम देख सकते हैं। ஆமென். आमीन। இயேசு ஜெபிக்கும்போது जब यीशु मसीह प्रार्थना की, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமானார். पवित्र आत्मा से उन्होंने मिल गया था। இயேசு ஜெபிக்கிறார். जब यीशु प्रार्थना की, ஜெபித்து அந்த நாளை தொடங்குகிறார். उन्होंने प्रार्थना करके उस दिन को शुरू की। இயேசு தன்னுடைய ஊழியத்துல மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகி மாறிட்டா. यीशु मसीह अपने
सेवकाई में बहुत बड़ा फेमस हो गया था, ஆனாலும் அதை காட்டிலும் ஜெபத்திற்கு முக்கியம் கொடுத்தார். लेकिन उससे बढ़कर प्रार्थना के लिए उसने मुख्य बात दी। தன் ஊழியத்தில் சில சீசர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இரவு முழுதும் ஜெபிக்கிறார். जब उन्होंने अपने सेवकाई में चेलों को चुनने से पहले उन्होंने पूरी रात प्रार्थना में बिताई। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को पढ़े, யோவான் 11வது அதிகாரம் युगन्ना 11वीं अध्याय, युगन्ना रचित सुसमाचार उसका 11वीं अध्याय, அதுல 41வது வசனத்தை வாசிக்கும்போது 41 को जब हम पढ़े, அங்கு லாசரு இறந்து விட்டார். यहाँ पर लाजरस मर गए, அந்த கல்லறைக்கு வருகிறார். उस कब्रिस्तान में प्रभु यीशु आए। நிறைய நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறார்கள். इस बातों को कई लोग वहां पर बड़ी भीड़ देख रही थी, இயேசுவை தான் பார்க்கறாங்க. सारे यीशु मसीह की ओर ताकते रहते थे। இயேசு என்ன செய்ய போறார்? यीशु मसीह क्या करने वाले? பயங்கரமா பிரசங்கம் பண்ணிருக்காரு. उन्होंने बहुत अच्छा प्रचार करते थे, இவ்வளவாய் நேசித்த இந்த குடும்பம் बहुत प्यार करते थे इस परिवार से, அடிக்கடி இந்த வீட்டுக்கு அந்த விசிட் பண்ணுகிறார். बार बार इस घर पर आया करते थे। பட் இந்த குடும்பத்துல அந்த பையன் இறந்துட்டான். लेकिन उस परिवार में वो बेटा मर गया। இப்ப இயேசு என்ன செய்ய போறார்? अब यीशु मसीह क्या करेंगे? என்று ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ऐसे विचार से कई लोग, कई आंखों ने यीशु मसीह को ताकते रहते होंगे। அந்த குடும்பத்தார் அழுது கொண்டிருக்கிறார்கள். उस परिवार वाले रोते रहते थे। இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல இயேசு அங்க இருக்கிறார். एक ऐसा एक मुख्य समय पर यहाँ पर यीशु मसीह आए। இங்கு அவருடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும். यहाँ पर प्रभु यीशु मसीह की विश्वास को दिखाना चाहिए, அவருடைய வார்த்தை உண்மை என்பதை காட்ட வேண்டும். अपना शब्द सच्चाई है करके उनको दिखाना चाहिए, அவருக்குள் ஜீவன் இருக்குது என்பதை காட்ட उनके வேண்டும். अंदर जीवन है करके उनको दिखाने का समय है। அவர் வந்து அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக उन्होंने आकर वहां पर उस अद्भुत को करने से पहले, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிடுவதற்கு முன்பாக हे लाजरस बाहर आ करके उन्होंने आवाज देने से पहले அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். उस कब्रिस्तान के सामने उन्होंने वहां पर प्रार्थना की परमेश्वर की ओर से। ஆமென். आमीन। அடரே இந்த நூற்றுக்கணக்கான கண்கள் என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்குதுப்பா. हे पिता, ये सारे आंखों ने मुझ पर है, உம்முடைய நாம மகிமைக்கென்று तेरी नाम की महिमा के लिए இங்க ஒரு அற்புதம் நடக்கணும். यहाँ पर एक अद्भुत होना है, அதற்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். इसलिए वहां पर प्रभु यीशु प्रार्थना की। ஹalleluya. हालेलुया। அவர் ஜெபம் பண்ணாம லாசருவே வெளியே வான்னு சொன்னா கூட நிச்சயமா லாசரு வெளியே வந்திருப்பாரு. अगर वो बिना प्रार्थना अगर कहते हैं तो हे लाजरस बाहर आ, वो जरूर आता होगा, ஆனாலும் लेकिन அங்க அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். वहां पर उन्होंने पिता से प्रार्थना कर कर ही अपनी सेवकाई को शुरू की। அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரம் ऐसे बहुत ही एक कठिन समय क्यों ना हो, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறாங்க. हजार हजार लोग आपकी ओर ताकते रहते क्यों ना हो, நீங்க என்ன செய்ய போறீங்க? आप क्या करें? இந்த பிரச்சனை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? इस परेशानियों को कैसा आप सामना करेंगे? இந்த கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் சொல்ல கொடுக்க போறீங்க? इस सवाल का कैसा उत्तर देंगे? என்று எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கலாம். ऐसे कई लोग आपकी ओर ताकते रहते होंगे। அந்த நேரத்துல நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. उस समय आप आंख बंद कर कर प्रार्थना करिए, நிச்சயமாய் கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை जरूर प्रभु செய்வாராக. आपके लिए वहां पर एक अद्भुत करेंगे। இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? और एक वचन को पढ़ें क्या? மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19वीं अध्याय का और पलटें, மத்தேயு 19ல मत्ती 19 அதுல 13வது வசனத்தை வாசிக்கும் போது उसका 13वीं वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 19:13ல நாம் வாசிக்கும் போது यहाँ पे मत्ती 19 का 13वीं वचन में जब हम पढ़ते हैं, அவர் சிறு பிள்ளைகள் மேல கைகளை வைக்கும்படியா இயேசு விரும்புகிறார். यहाँ पर प्रभु यीशु बालकों के ऊपर अपना हाथ रखना चाहते थे, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக उन्हें आशीषित करने के लिए அவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை கூப்பிடுகிறார். हाथ रख के और प्रार्थना करने के लिए उन्हें बुलाए। ஹalleluya. हालेलुया। அப்ப இவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆசீர்வாதம் जो यीशु मसीह के अंदर जो जीवन है, जो आशीष है, மற்ற இடத்துல போக வேண்டும் என்றும்போது, औरों के पास जाने के लिए, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் औरों को आशीषित करने के लिए நமக்கு ஜெபம் அவசியமா இருக்கிறது. हमें प्रार्थना की आवश्यकता है। அவர் சிறு பிள்ளைகள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவளை ஆசீர்வதிக்கிறார். उन्होंने बालकों के पास हाथ रखकर प्रार्थना कर कर उन्हें आशीषित की। ஹalleluya. हालेलुया। கடைசியா நான் வாசிக்கும் போது अंतिम में एक वचन को पढ़ते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 23வது அதிகாரத்துல 23वीं अध्याय में 34வது வசனத்தை வாசிக்கும் போது 34 को जब हम पढ़ेंगे, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே प्रभु यीशु मसीह क्रूस पर ஜெபம் பண்ணுகிறார். प्रार्थना की, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், हे पिता इन्हें क्षमा कर, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ये नहीं जानते ये क्या कर रहे हैं करके उन्होंने प्रार्थना की। அவருடைய ஜெபம்
அந்த கடைசி நேரத்துல கூட அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். प्रभु यीशु मसीह की प्रार्थना उस अंतिम घड़ी में भी उनके साथ थी। எல்லாரும் அவரை என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்குள்ள அவர் வந்து விட்டார். प्रभु यीशु यहाँ पर बहुत ही एक कठिन समय के अंदर प्रवेश हुआ। எல்லாரும் பார்த்து சிரிக்கிறார்கள், सारे लोग उन्हें हंसी கேலி பண்றாங்க, मजाक करते थे। அந்த நேரத்துல கூட उस समय में भी அங்க ஜெபம் பண்ணுகிறார். प्रभु यीशु प्रार्थना की। தான் மரிக்கும் நேரத்துல கூட, अपने मृत्यु के समय पर भी, தன் ஆவி பிரிந்து போகிற நேரத்துல கூட अपनी जीवन उनमें से अलग होने समय पर भी அங்க ஜெபம் பண்ணுகிறார். वहाँ पर प्रार्थना की, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். हे पिता इन्हें क्षमा कर। இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் பல சத்துருக்கள், மக்கள், மனிதர்கள், குடும்பங்கள் எழுப்பி நிற்கலாம். आज हमारे विरोध में कई लोग, कई लाखों लोग आ सकते हैं। என்ன வேணாலும் நம்மள பேசட்டும், அடிக்கட்டும், உபத்திரத்தை கொடுக்கட்டும். हमारे बारे में कुछ भी बोलने दीजिए, நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, लेकिन हमें क्या करना चाहिए? இயேசுவை போல एक चीज हमें करना चाहिए, यीशु मसीह के समान அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். उनके लिए हमें प्रार्थना करना चाहिए। யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். अय्यूब अपने मित्रों के लिए प्रार्थना की, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். प्रभु ने आशीषित की। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय இந்த लोगों, நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோமா? ऐसे इन दिनों में ऐसे एक प्रार्थना की आत्मा को हम पाएं क्या? இந்த ஜெபத்தின் ஆவி தான் ये प्रार्थना का आत्मा ही அப்போஸ்தலர் நடர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல प्रेरितों की काम की किताब में पहला अध्याय से அந்த மேல் வீட்டில தொடங்கின அந்த ஆவியானவர் जो ऊपर मंजिल पे शुरू हुआ वही पवित्र आत्मा, அந்த ஜெபத்தின் ஃப்ளோ அப்படியே கடைசி வரை இருக்கிறது. वो प्रार्थना का जो बहने के बाद जो है अंत तक है। அவர்கள் ஜெபத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். उन्होंने प्रार्थना के सामर्थ्य से भरे, அதனால தான் போகிற இடங்கள், நிற்கிற இடங்கள், ஊழியர் இடங்கள், எல்லா இடங்களும் அந்த ஜெபத்தின் வல்லமை புறப்பட்டு போனது. इसीलिए जहाँ वो जाते थे, जहाँ वो रहते थे, हर जगह पर वो प्रार्थना के सामर्थ्य को हम देख सकते हैं। சோ நாம் ஜெபிக்கலாமா? तो हम प्रार्थना करेंगे அப்ப क्या? இந்த நாளிலே हे पिता परमेश्वर, इन दिनों में நம்மளுக்கு தேவை, हमारे लिए, நம்முடைய தேசத்திற்கு தேவை, हमारे देश के लिए, என் வீட்டுக்கு தேவை, मेरे घर के लिए, என் சபைக்கு என்ன தேவை? कलीसियाओं के लिए क्या जरूरत है? ஜெபத்தின் ஆவி எனக்கு தேவை. प्रार्थना की आत्मा की जरूरत है। ஆனட்ட கேப்பமா, हम परमेश्वर से मांगे क्या? ஜெபத்தின் ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா. हे प्रभु, उस प्रार्थना की आत्मा से मुझे भर दीजिए। இன்னும் ஜெபிக்கணும், और प्रार्थना करना அதிகமாய் ஜெபிக்கணும், ज्यादा प्रार्थना, இரவுல ஜெபிக்கணும், पूरी रात की प्रार्थना, அதிகாலையில ஜெபிக்கணும், भोर की प्रार्थना, எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கணும், हर परिस्थिति में प्रार्थना, எல்லா இடங்களிலும் हर ஜெபிக்கணும். जगहों में प्रार्थना। அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ள இருந்த அந்த அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில இருந்த அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு நீங்க தாருங்க சுவாமி. जो प्रेरितों के काम में, जो प्रेरित के अंदर था, वही प्रार्थना की आत्मा हमें இதை दीजिए। கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேல அப்படிப்பட்ட ஜெப ஆவியை நீ இறக்கும்படியா நீங்க इस ஜெபிக்கிறோம். वचन को सुनने वाले हर एक के अंदर ऐसे प्रार्थना की आत्माओं को प्रभु उंडेलने सके। ஜெபத்தின் மேல் இன்னும் வாஞ்சையை தாருங்க. प्रार्थना के प्रति और एक प्यास को उंडेल दीजिए। ஜெபத்தை குறித்தான எல்லா விதமான தவறான காரியங்கள், கசப்பான காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் நீர் எடுத்து போடுவீராக. प्रार्थना के प्रति जो गलती बातें हैं या गलती उपदेश है, सारी बातों को निकाल दीजिए। இடைவிடாமல் ஜெபிக்கணும் நீங்க சொன்னீங்க. निरंतर प्रार्थना करने के लिए आपने कहा। ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து கூட ஜெபிக்க கூடாதான்னு சொன்னீங்க. कम से कम 1 घंटे भी आप मेरे लिए जागते नहीं रहेंगे करके पूछा। ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க பல காரியங்களுக்காக நாங்க ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம் ஆண்டவரே. हे पिता परमेश्वर, हम कई बातों के लिए अपने जीवन में दौड़ते हैं, कार्य करते हैं, परिश्रम करते हैं। என்னென்னமோ பிளான் போடுறோம், என்னென்னமோ திட்டம் தீட்டுறோம், என்னென்னமோ நாங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ऐसे बड़ी बड़ी कुछ ऐसे प्लान करते हैं, योजना करते हैं, कुछ भी हम कर देते அது हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக उन सबसे बढ़कर நான் ஜெபிக்கணும் ஐயா. मुझे प्रार्थना करना நான் चाहिए। ஜெப வீரனாய் மாறணும். मुझे प्रार्थना का सूरवीर होना चाहिए। ஜெபம் என்னுடைய உயிராய் மாறணும். प्रार्थना मेरा जीवन होना चाहिए। ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல நாங்கள் ஆரம்பிக்கணும். हर एक दिन को हमें प्रार्थना के और से शुरू करना चाहिए। எங்களுடைய வீடே ஒரு ஜெப வீடாய் மாறணும் हमारा ஐயா. घर ही प्रार्थना का घर होना चाहिए। அப்படியாய் மாற்றப்படுவதற்காக நன்றி ऐसे செலுத்துகிறோம். करने के लिए धन्यवाद देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे स्वर्गीय पिता। ஆமென். आमीन। இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் इस ஆசீர்வதிப்பாராக. वचन के द्वारा प्रभु आप सबको आशीषित करें। Thank you. God bless you. God bless you।